வணக்கம். இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போற திரைப்படம் குடும்பத்தினர் அனைவரும் பார்க்க வேண்டிய அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த குடும்ப திரைப்படம் இரு கோடுகள். ஆமா, இதை கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஜெமினி கணேசன் அவர்கள், சவுகார் ஜானகி அவர்கள், கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஜெயந்தி அவர்கள் நடித்த படம். இவங்களோட நாகேஷ் மற்றும் வி.எஸ். ராகவன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கும் திரைப்படம். படத்துல வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா வி.எஸ். ராகவன் அவர்கள். என்னது, இந்த தாத்தா வில்லனா நடிச்சிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தோணும். படம் பாருங்க, அருமையா இருக்கும். இந்த படத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமது வாலி அவர்கள் எழுதின அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, செம ஹிட் பாட்டு, நல்ல ஒரு சிச்சுவேஷன் சாங்கு. எல்லாம் வீடியோ பார்த்தவங்கலாம் தெரியும். சவுகார் ஜானகி அவர்களும் ஜெயந்தி அவர்களும் பாடுவாங்க, அருமையா இருக்கும். ஜெமினி கணேசன் அவர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றது, யார ஜோடி போட்டாலும் அவங்க கூட நல்லா செட் ஆகும். இப்ப நாம நடிகர் திலகம் சிவாஜி ஐயா மற்றும் எம்ஜிஆர் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த நடிகெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஜெமினி கணேசன் அவர்கள் கூட யார் நடிச்சாலும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட அழகன் அவரு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், பெண்களால் ரொம்ப விரும்பப்பட்டவர். பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க மத்தியில பல ஹிட் படங்களை கொடுத்த மிகப்பெரிய நடிகர். முன்னாள் முடியும் தம்பி பார்த்துருப்பீங்க, அவை சண்முகி பார்த்துருப்பீங்க. கலக்கியிருப்பாரு நமது ஐயா ஜெமினி கணேசன் அவர்கள். இந்த படத்துலயும் கலக்கியிருப்பார். ஒரு நடுத்தர வர்க்க மனிதனா நடிச்சிருப்பாரு. எதிர்பாராத விதமா முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இரண்டாவதாக ஒரு திருமணம் பண்ணியிருப்பாரு. 3 குழந்தைகளோட அந்த இரண்டாவது மனைவியோட வசிச்சுட்டு வருவாரு. ஒரு கட்டத்துல பார்த்தா திடீர்னு முதல் மனைவியை உயிரோட பார்ப்பாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். இதை சுத்தி தான் இந்த படம் நகரும். இந்த பிரச்சனையை ஜெமினி கணேசன் அவர்கள் எப்படி சமாளிக்கிறாரு, அவரோட இரண்டாவது மனைவி இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சோன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப அருமையா இருக்கும். சவுகார் ஜானகி அவர்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. மிகப்பெரிய பணக்காரியாகவும் அப்படி நடிப்பாங்க, ரொம்ப ஏழை வீட்டு பெண்ணாகவும் அப்படி நடிப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கலெக்டராக நடிச்சிருப்பாங்க சவுகார் ஜானகி அவர்கள். நல்லா அருமையா நடிச்சிருப்பாங்க. கலெக்டருக்கு குமாஸ்தாவாக, அதாவது தன் மனைவிக்கே குமாஸ்தாவாக ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கும் அவருக்கு. இருந்தாலும் வேலையையும் விட முடியாது, வேறு இடத்துக்கு மாற்றலாகியும் போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இருக்கும். சவுகார் ஜானகி அவர்களின் அப்பாவாகத்தான் நம்ம தாத்தா வி.எஸ். ராகவன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஜெமினி கணேசன் அவர்களை பிடிக்கவே பிடிக்காது. ஜெமினி கணேசன் அவர்களை பழி வாங்கணும்னு சொல்லி ஆபீஸ்ல அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாரு. ஜெமினி கணேசன் கூட மத்தவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கையில போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல அவரோட பணத்தை திருடுறது, அவர் மேல லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்துறது அப்படின்னு இல்லாத வேலைகள் பல செய்வாரு. இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையும் சமாளிச்சு இரண்டாவது மனைவி கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம முழுங்கிக்கிட்டு நடிச்சிருப்பாரு ஜெமினி கணேசன் அவர்கள். அருமையா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிச்சிருந்த ஜெயந்தி அவர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க, அவங்க ஆக்டிங் எதுவும் வெளிநாட்டுல போய் படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. டெக்னிக்கல் ஆக்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் அருமையா இருக்கும். ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. அவங்க கன்னடத்துல மிகப்பெரிய நடிகையா இருந்திருக்காங்க. கன்னடத்துல முதலாக சினிமால ஸ்விம் சூட்ல நடிச்ச முதல் நடிகை அவங்க தான், ஜெயந்தி அவர்கள் தான் அப்படின்னு தான் கூகுள் எல்லாம் சொல்லுது. தமிழ்லயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பாமா விஜயம்லாம் அடுத்து நம்ம ரிவ்யூல வரும். அதுலலாம் அவங்க நடிச்ச படம் தான். ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். இந்த படத்துல வதந்தியை கிரியேட் பண்றவரா நடிச்சிருப்பாரு. ஜெமினி கணேசன் அவர்களை பற்றியும் சவுகார் ஜானகி அவர்களை பற்றியும் இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி இரண்டாவது மனைவியான ஜெயந்தி கிட்ட போட்டு கொடுக்கறதான் வேலையா வச்சிருப்பாரு. அவருடைய அந்த காமெடியும் நல்லா பண்ணிருப்பாரு. குழந்தை காணாம போச்சுனாக்கா கூடையில தேடுறது, சுருக்கு பையில தேடுறது அப்படின்லாம் பண்ணுவார்ல, அது மாதிரிலாம் நல்லா பண்ணிருப்பாரு. அப்புறம் வி.எஸ். ராகவன் அவர்களின் பெர்ஃபார்மன்ஸும் அருமையா இருக்கும். வழக்கம் போல பாலச்சந்தர் அவர்களின் டச் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த படத்துல. வதந்திக்கு கை கால் முளைச்சு ஒரு முழு உருவம் கிடைக்கிற மாதிரி அந்த குழந்தை படம் வரையும். அந்த வதந்தி பறவை அதெல்லாம் டைரக்டர் டச் ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஒரு கிளாசிக் திரைப்படம். இது நல்லா இருக்கும். இந்த படம் 1969ஆம் ஆண்டு வெளியானது, பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஆனா யூடியூப்ல கலர்ல கிடைக்குது. இப்ப டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு யூடியூப்ல டிடி சேனல்ல கலர்ல விட்டுருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர் படம், மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்க. நன்றி, வணக்கம்.